ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அதிகமான ஃப்ளோ ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு மேலே அதிகமான ஃப்ளோ இருந்துச்சுன்னா இந்த ரெமெடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாழைப்பூவை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 கொத்து அளவுக்கு மட்டும் அது உள்ளே இருக்கிற பூவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்க பார்ட்டும், அப்புறம் ஒரு தோல் மாதிரி இருக்கிற பார்ட்டும், வெங்காய தோல் மாதிரி இருக்கும், அந்த பார்ட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்மால் பீசஸாக வந்து வாழைப்பூவை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டரை ஆட் பண்ணி இது நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சது வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இதை அப்படியே குடித்தா வந்து நமக்கு வந்து துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூட நம்ம வந்து மோர் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் இருக்கும். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து மோர் வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் மிக்ஸ். இந்த ஜூஸை மார்னிங் வெறும் வயிற்றில் பீரியட்ஸ் ஆன 3ஆம் நாள்லேருந்து குடிங்க. ஃப்ளோ வந்து கம்மியாயிடும்.